ராமநாதபுரம் மாவட்டம் திருஉத்தரகோசமங்கையில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு களையும் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நடராஜ பெருமாள் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடியதாகவும், மதுரையில் கால்மாறி ஆடியதாகவும், திருஉத்தரகோசமங்கையில் அறையில் ஆடியதாகவும் ஐதீகம். ராமநாதபுரம் மாவட்டம் திருஉத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் நடராஜருக்கென தனி சன்னதி உள்ளது. இந்த சன்னதியில் நடராஜர் ஆடும் திருக்கோலத்தில் ஒரே கல்லினாலான 6 அடி உயர பச்சை மரகத சிலை உள்ளது. இவரது மேனியை யாரும் காணக்கூடாது என்பதற்காக இவர் சந்தன காப்பு அணிந்தபடி காட்சி தருகிறார். ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டும்தான் இந்த சன்னதி திறக்கப்பட்டு விசேஷ பூஜைகள் நடக்கும். 32 அபிஷேகம் நடந்தது. அதிலே மிகவும் முக்கியமான அபிஷேகம் நடராஜா மரகதமானதால் சந்தனம் சாத்தி வைத்திருப்பார்கள். அந்த சந்தனமும் ஓராண்டு அப்படியே இருக்கும். மீண்டும் மறுவருடம் ஆருத்ரா தரிசனத்திலே தான் அந்த சந்தனத்தை எடுத்து சுவாமிக்கு சாத்தப்படும். தனிப்பட்ட விசேஷம் என்னவென்றால், இந்த ஊரிலே பிறக்க, இருக்க, நினைக்க, இறக்க முக்தி என்று மாணிவாசகர் பாடுகிறார். முக்தி கொடுக்கும் முழுமுதற் கடவுள் உத்தரகோசமங்கை வள்ளல் என்றே பாடியிருக்கிறார். இக்கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா 10 நாள் கொண்டாடப்படுகிறது. ஆண்டு முழுவதும் சந்தனம் பூசப்பட்டு காட்சியளிக்கும் நடராஜர் சிவனுக்கு உகந்த நாளான ஆருத்ரா தரிசனத்தின் போது ஒரு நாள் மட்டும் சந்தன காப்பு களையப்பட்டு மரகதமேனியாக சுயரூப தரிசனம் தருகிறார். இரவு வரை சந்தன காப்பில்லாமல் மரகத நடராஜராக காட்சி தருகிறார். இதைத் தொடர்ந்து சந்தனாதி தைலம், கஸ்தூரி தைலம் மற்றும் 32 வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஆருத்ரா மகா அபிஷேகத்திற்கு பின் மீண்டும் சந்தன காப்பு சாத்தப்பட்டது. இந்த விழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இந்த நடராஜர் ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த பச்சை மரகத நடராஜரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுக்கு எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நடராஜர் தெற்கு முகமாகவும் நமக்கு மோட்சத்தை கொடுப்பதும் அருளை கொடுப்பதுமாக காட்சி அளிக்கின்றார். இது மிக எல்லோருக்கும் புண்ணிய ஸ்தலமாகவும் உள்ளது. நடராஜர் திருமேனியில் களையப்பட்ட சந்தனம் சகலவித சௌபாகியங்களும் தரும், நோய்களை தீர்க்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இதை பக்தர்கள் காத்திருந்து வாங்கிச் சென்றனர்.